ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் டிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கருவாட்டு குழம்பு வித் தட்டைப்பயிறு. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இது தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிரை வந்து நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். இதை வந்து உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நல்லா வெந்துடும். ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றி நம்ம அதை சேர்த்துக்கலாம். நான் கருவாடை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க தட்டைப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த கருவாட்டு குழம்புக்கு உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேர்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி கருவாடுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். அதில் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கறிவடகம்னு சொல்லுவோம், இது கடையில் கூட இப்போ கிடைக்கிது. இந்த கறிவடகத்தை போட்டுட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டுட்டு ஒரு பூண்டை வந்து நல்லா இடித்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸோ இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.